ஹாய் ஹலோ வணக்கம். நான் பார்பன் ராஜா. இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா குவைத்தில் மாலியாவில். நான் வந்து ஒரு குவைத்தோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை வந்து உங்களை காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்ருக்கேன். பல பேர் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயிருக்கோம், யாரும் பார்க்காமலாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரியல. இது கரெக்டாக நம்ம மாலியா பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதுன்னா அல் ஜஹாரா கேட், அதாவது குவைத்தோட நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம மும்பையில் இருக்கிற இந்தியா கேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. குவைத்தோட ஆதி காலத்து கோட்டையோட ஒரு நுழைவாயில். இது எந்த இடம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பிளேஸ். பின்னாடி இருக்குல்ல இந்த பிளேஸ் தான், இதுதான் அந்த குவைத்தோட நுழைவாயில். இது வந்து நீங்கள் குவைத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து 1920 இதை வந்து ரீபில்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இதுக்கான போர்டு வச்சுருக்காங்க, அல் ஜஹாரா கேட்டு. இதோட இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பழசில் பெரிய கோட்டை சுவர், அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர்கள் ஆளும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய இடமா மிகப்பெரிய நுழைவாயிலாக இருந்திருக்கு. ஸோ அதோட பிக்சர் வந்து நம்ம அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு கேட், அந்த கேட் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். பழைய காலத்து ஒரு மதில் சுவர், அந்த சுவர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. தெரியுதுங்களா? ஒரு இது வந்து அந்த காலத்து மன்னர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரப்பலகை கதவு. அது பாருங்கள் இன்னும் எவ்வளோ வீக்காகாமல் இருக்குது. இதை வந்து இப்போ இந்த உலகம் வந்து நவீனமயமாகி இது வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அது பக்கத்தில் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து நவீன காலமானாலும் இவங்க அந்த இடத்த வந்து இப்போ தற்காலிகமாக இதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முள்வேலிகள் இட்டு இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க, சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக. இந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிடவோ குப்பைகள் அங்கே போட்டால் வந்து மிகவும் வந்து தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி சுற்றி போர்டெலாம் வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி வந்து உட்கார்க்கிற பார்க்குறதுக்கு பார்க்கு, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து பல பேர் கடந்து போயிருப்போம், ஆனால் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு வால் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மிகப்பெரிய வால், மிகப்பெரிய கோட்டையாக இருந்த இடம். இப்போ வந்து அதோட ஒரு கடைசி எச்சமாக இந்த சவுறு, இந்த கேட்டு மட்டும்தாங்க இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.